வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. வைத்தீஸ்வரன் கோயில் ஓலைச்சுவடியில் நாடி ஜோதிடம் பார்த்துருக்குறாங்க. தமிழகத்தில் யார் முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களா, மு.க.ஸ்டாலின் அவர்களா, விஜயா, சீமானா அப்படின்னு இதற்கு நாடி ஜோதிடத்தில் சூப்பரான ஒரு பதில் ஒன்று வந்திருக்கு. தற்போது யார் பெயர் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி 2021ஆம் ஆண்டு இதே மாதிரி நாயுடு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அப்போ ஸ்டாலின் பெயர் வந்திருக்கு. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நடந்திருக்கு. 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்பார் என நாடி ஜோதிடம் பார்க்கப்பட்டது. தற்போது 3வது முறையாக இப்போ பார்த்துருக்காங்க. இதில் யார் பெயர் வந்திருக்குன்னா, சிவனின் இளைய மகன் என முருகன் பெயர் கொண்டவர் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் என நாடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் முருகன் பெயர், சிவனின் இளைய மகன் முருகன் பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா, சீமான் சொல்ல முடியாது, மு.க.ஸ்டாலின் சொல்ல முடியாது, விஜயும் சொல்ல முடியாது, எடப்பாடி பழனிசாமி. ஸோ பழனிசாமி அப்படிங்கிற பெயரும் முருகன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு நாடி ஜோதிடம் சொல்லியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி இந்த முறையும் அது வெற்றியாக அமைந்தால் இந்த நாடி ஜோதிடம் அடுத்த முறை யாரை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நம்பலாம்.